Hello students, glad to meet you in this video. நீங்கள் எல்லாம் சோஷியல் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரஃபி மேப் பற்றி பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபி கொஸ்டின் பேப்பரில் இந்த மேப்க்கு 8 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 மார்க்ஸை எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், எப்படி மேப்பை கரெக்டாக அக்யூரேட்டாக மார்க் பண்ணலாம், எப்படி வரையணும், எப்படி கீ எழுதணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகலாம். இப்போது கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த செக்ஷன் பார்ட் 4ல் வந்து 44th கொஸ்டின் 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. இந்த செக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற 8 மார்க்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்னு. இன்னொரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது மேப் ஆஃப் இந்தியா, அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. இப்போது இதில் இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன செய்யலாம் இந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் தி கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. ஈஸ்டர்ன் காட்ஸ், காரக்கோரம் ரேஞ்ச், மவுண்ட் K2 ஆர் மவுண்ட் காட்வின் ஆஸ்டின். ஸோ போத் ஆர் சேம். மவுண்ட் K2ன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் கொடுத்தாலும் ஒன்று தான். அது ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா இது. அடுத்தது தார் டெசர்ட், அதுக்கு இன்னொரு நேமு கிரேட் இண்டியன் டெசர்ட். போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் கோரமண்டல் கோஸ்ட், மகாநதி, direction of northeast monsoon, region of alluvial soil, electronic city, one international airport. ஃபஸ்ட்டு இந்த மேப்பை நம்ம செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டு யுவர் ரைட், நீங்கள் சாப்பிட்ற சைடு உங்கள் வலது கை பக்கம் தான் ஈஸ்ட். ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. டைரக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சு செய்யலாம், மறக்காது. டைரக்ஷனை மாற்ற மாட்டீங்க, ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட் பக்கம் எழுத மாட்டீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன் வரைஞ்சிக்கலாம். நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ டு யுவர் ரைட் இஸ் ஆல்வேஸ் ஈஸ்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் ரைட் சைடு போகணும். ஸோ ரைட் சைடில் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது ஒரு ரேஞ்சு, மலைத்தொடர். ஸோ மலைன்றதுனால நல்ல பெருசாகவே இருக்கும் மலை இல்லையா, அதனால் நம்ம திக்காக நல்லா ஷேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், தொடர்ந்து இருக்காது, விட்டு விட்டு இருக்கும். ஏன் இது விட்டு விட்டு இருக்குது அப்படின்னா, இதுக்கு இடையில ரிவர்ஸ் போகுது, அதனால இது விட்டு விட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அழகாக இந்த மாதிரி ஷேட் நல்ல திக்காக கொடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ்னு எழுதிக்கணும். இது ஒரு பிளேஸ் முடிஞ்சுது. ரெண்டாவது காரக்கோரம் ரேஞ்ச். காரக்கோரம் அப்படின்போது ஹிமாலயாஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வளைவும் இந்த பல்ஜும் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து காரக்கோரம் ரேஞ்ச். இதுவும் ஒரு மலைத்தொடர். ரேஞ்சுன்னு வரதெல்லாம் மலைத்தொடர். ஸோ காரக்கோரம் ரேஞ்ச், காரக்கோரம் ரேஞ்ச். அடுத்தது மவுண்ட் K2 ஆர் மவுண்ட் காட்வின் ஆஸ்டின். எது கொடுத்தாலும் நீங்கள் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த காரக்கோரம் ரேஞ்சை வரைஞ்சிக்குங்க. அதுக்கு மேலே உள்ள பீக் தான் இந்த மவுண்ட் K2. பீக்னால் மலையோட சிகரம், மலை உச்சி. ஸோ இதுதான் வந்து மவுண்ட் K2. என்ன கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்களோ மவுண்ட் K2ன்னு எழுதுங்க. இல்லை காட்வின் ஆஸ்டின் கொடுத்தாலும் இதுதான் எழுதணும். நெக்ஸ்ட் பிளேஸ் தார் டெசர்ட். தார் டெசர்ட் வந்து இந்த சின்ன பார்ட்டு தான் வந்து தார் டெசர்ட். ஸோ இதை நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டு தார் டெசர்ட்னு எழுதிடணும். இதுக்கு இன்னொரு பேர் கிரேட் இண்டியன் டெசர்ட். நெக்ஸ்ட்டு கோரமண்டல் கோஸ்ட். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக கோரமண்டல் கோஸ்ட்டு. ஸோ அதை நம்ம ஷேட் பண்ணிக்கிட்டு இதை ஒட்டி எழுதிக்கலாம். கோரமண்டல் மேப்லேயே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து எழுதிக்க வேண்டியதான். கோரமண்டல் கோஸ்ட். ஸோ கோரமண்டல் கோஸ்ட்டும் இந்த சைடு இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக வரும், கோரமண்டல் கோஸ்ட். அடுத்தது மகாநதி. இந்த மகாநதி கரெக்டாக பார்த்து வரையணும். இது எங்கே வருதுன்னா இந்த வளைவில் வருது. இதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஷேப்பில் தான் நம்ம வரையணும். ஸோ அந்த ரிவரை வரைஞ்சி மகாநதின்னு எழுதணும்.
வரைகிறத நல்லா திக்காக நல்லா வரைங்க. இதுக்கு மேலே ஆர்னு போட்டால் ரிவர் மகாநதின்னு எழுதிக்கலாம். என்ன ஸ்பெல்லிங் கொஸ்டின் பேப்பரில் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்பெல்லிங்கை எழுதிருங்க. அதுக்கு அடுத்தது டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ எந்த பக்கம்லாம் அந்த காற்று வீசுது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் நல்லா திக்காக போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது இந்த சைடு வருது, அதுக்கடுத்தது இப்படி போகுது, அதுக்கப்புறமா இங்கே வருது, அதுக்கப்புறம் இங்கே வருது, அதுக்கப்புறம் இங்கே வருது. இந்த டைரக்ஷன் நோக்கி வீசுது. அதுதான் நம்ம இந்த இதில் காட்டுறோம். அங்கே எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே தான் நம்ம ஏரோ மார்க் போடணும். எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி போடக்கூடாது. அப்போ தான் அது அந்த ஈரக்காற்று அதை நோக்கி வீசும்போது அங்கே மழையை கொடுக்கும். அதனால தான் இது நார்த் ஈஸ்ட். அந்த டைரக்ஷனை கரெக்டாக போடணும். எந்த இடத்துல போடணுன்னு பார்க்கணும். இதுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லியிருக்கோம்ல, இது இங்கே எழுத முடியாது. அதனால் கீ எழுத போகிறோம். ஒரு பாக்ஸ் வரைஞ்சி இந்த ஏரோ மார்க்கை போட்டு டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் கீ எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. அது எப்போவுமே உங்களுக்கு சென்னை இந்த அடையாளம் வச்சுக்கணும். சென்னை இந்த பல்ஜு ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் சென்னை. ஸோ அதுலேருந்து இப்படி நேராக கர்நாடகா. ஸோ இங்கே வரணும். கர்நாடகாவில் தான் இந்த பெங்களூர் இருக்குது, பெங்களூரு. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூரு. இங்கே நீங்கள் பெங்களூருன்னு எழுதிக்கலாம். இங்கே கீ எழுதணும். இதில் அதே டிசைனை போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு சேமாக ஷேட் கொடுக்கணும். அங்கே எவ்வளோ பெருசு கொடுத்துருக்கீங்களோ அதையும் அதே தான். இது எதுவும் மாற்றக்கூடாது. இதுதான் இது டிட்டோவாக இருக்கணும். ஸோ இது எலக்ட்ரானிக் சிட்டி. லாஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெருசு எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டி: மும்பை, சென்னை, டெல்லி, கொல்கட்டா. ஸோ இன்றைக்கி இப்போ இதில் நான் எடுக்க போகிறது சென்னை எடுக்க போகிறேன். ஸோ இதை இது எழுதி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே சென்னைன்னு எழுதிக்கங்க. இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஒன்று இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை, அதனுடைய டிசைனை நம்ம இங்கே போட்டு அதை மென்ஷன் பண்ணுறோம். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் நீட்டாக செஞ்சிட்டாங்கன்னா அழகாக அழுத்தி வரைஞ்சி இம்ப்ரெசிவாக இருந்தால் டிக் போட்டு அழகாக அந்த 8 மார்க்ஸை ஃபுல்லாக வாங்கிடலாம். ஸோ இதுக்காக ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஷைன் பண்ணுங்கள்.